தூக்கம் அ வருதுமா. ஐயோ! செல்லம். தூங்குனது போதும்பா. நம்ம வெட்டி பந்தா வீராசாமி மனோஜ் 2 2 பில் பண்ணாரு. வயசானவங்கள வேலைய விட்டு தூக்குனாரு. சின்ன பசங்கள வேலைக்கு வச்சாரு. இவ்வளோ தான் அவரு வேலையே பார்த்துருக்காரு. வேலை செஞ்ச கலப்புல மனோஜுக்கு பெருசா ஆரத்தி எடுத்து வர வைக்கிறாங்க அவங்க அம்மா வீட்டுக்குள்ள. வரவேத்தப்போவே வந்து, "நம்ம முத்துவோடைய கண்லாம் உனக்கு பெருசா பட்டுருக்கோன்டா. அதனால தான் நான் உனக்கு சுத்தி போடுறேன்னு" சொல்லிட்டு, நம்ம மீனாவே கொண்டு போயிட்டு ரோட்ல கொட்ட சொல்றாங்க. வீட்டுக்குள்ள நுழையும்போதே மனோஜோட அலப்பற தாங்க முடியல. "டேய் ரவி, போய் தண்ணி எடுத்துட்டு வா போ" சொல்லிட்டு ரவி அனுப்பிச்சுட்டு, இவரு கால் மேல கால போட்டு சோஃபால பரப்பரப்பேன்னு படுத்துக்கிறாரு. படுத்துக்கிட்ட உடனே நம்ம ரவியும் பாவம் தண்ணி எடுத்துட்டு வந்து மனோஜுக்கு குடுக்குறாரு. "அம்மா, வேலை செஞ்ச டயர்டா இருக்குதும்மா. ஷோரூம்ல அப்படி என்னடா நீ வெட்டி கிழிச்ச?" மனோஜ் பண்ற பில்டப்ப பார்த்து, வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து மனோஜ பயங்கரமா கலாய்க்கிறாங்க. கலாய்ச்சோனே மனோஜ் வந்து சோஃபால படுத்திருந்தாரு. உடனே வந்து ரூம்குள்ள போய் படுத்துக்கிறாரு. இன்னைக்கு மீனாவும், முத்துவும் உள்ள போய் படுக்கணும். ஆனா மனோஜ் உள்ள போய் படுத்துட்டாரு. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. நம்ம எதுக்கு வெளிய போய் படுக்கணும்? நம்மலாம் வெளிய போய் படுக்க தேவையில்ல. வேணா அவங்களே வெளிய படுத்துக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. முத்து வந்து கேட்குறாங்க, "இன்னைக்கு நாங்க படுக்கணும். மனோஜ வெளிய வர சொல்லுன்றாங்க." ரோகிணி என்ன சொல்றாங்க, "அவர் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. அவரெல்லாம் எழுப்ப முடியாது. வேணா நீங்க வந்து இங்க படுத்துக்கங்க. நானும் மீனாவும் வெளிய படுத்துக்கிறோம்" அப்படின்றாங்க. முத்து வந்து கோவப்படுறாரு. கோவப்பட்டோனே அவங்க அப்பா, "டேய், என் ரூம்ல போய் படுத்துக்கடா" அப்படின்றாரு. உடனே நம்ம முத்து, "வேணாம்ப்பா வேணாம்ப்பா, நான் மாடி மேலேயே போய் படுத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் பாவிங்க. பாவம் என்ன அடிச்சாலும் தாங்கிக்கிறாங்க. மேல போய் படுத்துக்கிறாங்க. காலையில விடிஞ்ச உடனே எல்லாரும் ஹரிபரியா அவங்கவங்க வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மனோஜ் மட்டும் வந்து என்னமோ வெட்டி முறிச்ச மாதிரி வந்து தூங்கிட்டு இருக்காரு. தூங்குன உடனே எல்லாரும் வந்து எழுப்பி பார்க்குறாங்க. யார் எழுப்பியும் வந்து மனோஜ் எந்திரிக்கிறதா இல்ல. அவங்க அம்மா கொஞ்சி பார்க்குறாங்க, எல்லாமே பண்ணி பார்க்குறாங்க. அப்ப கூட மனோஜ் எந்திரிக்கவே மாட்றாரு. அவர் பாட்டு தூங்கிட்டு இருக்காரு. இப்படியே மனோஜ் பண்ணிட்டு இருந்தாருன்னா, சீக்கிரமா 2டே நாள்ல வந்து ஷோரூம இழுத்து மூடிருவாங்க போல இருக்கு.